வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியா ஆலால் சுந்தரம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சையின் வினாத்தாள் ஏற்கனவே வெளியாகியுள்ளதா? குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் விசாரணை. மீன் உற்பத்திக்காக மசகு எண்ணெய் தவிர்ந்த ஏனைய எரிபொருட்கள் சந்தை விலைக்கே பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. அமைச்சர் சம்பிக்க ரணவுக்கு தெரிவிப்பு. ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தொடர்பில் ஏன் கவனம் செலுத்தப்படுவதில்லை என ஐக்கிய பிக்குகள் முன்னணி கேள்வி. ගුවන්විදුලි සංස්ථාවේ වංචා මේ වෙනකොට 9 කෝටි 67 ලක්ෂ 75834ක් කියලා 2009-2010 කෝප් වාර්තාවේ සඳහන් වෙනවා. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பேரணி தொடர்பான விசாரணை சட்டத்திற்கு அமைவாகவும் பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் லட்டிமர் ஹவுஸ் கொள்கைக்கு அமையவும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பேரணி தொடர்பில் பாராளுமன்ற செயற்பாடு நிறைவு பெற்றுள்ள நிலையில் அது குறித்து ஆராயும் வகையில் சுயாதீன விசாரணை நடத்தப்படுவதாக அண்மையில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து தொடர்பில் தமது நிலைப்பாட்டை அறிவிக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் தொடர்பான விசாரணைகளின் முழு பொறுப்பும் பாராளுமன்றத்திற்கு உள்ளதால் பின்பற்றப்பட உள்ள நடைமுறை குறித்து பாராளுமன்றமே ஜனாதிபதிக்கு அறிவிக்க வேண்டும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் 107வது சரத்திற்கு அமைய பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்படும் பட்சத்தில் தொடர்புடைய நீதியரசரை நீக்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யப்படாவிடின் அது அரசியல் அமைப்பை மீறுவதாக அமைந்துவிடும் என்பதோடு ஜனாதிபதிக்கு எதிரான குற்ற பிரேரணைக்கும் வழிவகுக்கும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு சட்ட உரிமை இல்லை எனவும் அவ்வாறு விசாரணை நடத்தப்படுமாயின் அது லட்டிமர் ஹவுஸ் கொள்கையை மீறுவதாக அமைந்துவிடும் எனவும் அந்த கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிப்பட்ட பிரேரணையாக பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச சமர்ப்பித்துள்ள உயர்நீதிமன்ற நீதியரசர்களை நீக்குவது தொடர்பான சட்ட மூலத்திற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைக்குமாயின் அதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என ஐக்கிய தேசிய கட்சி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பேரணி தொடர்பில் எழுந்துள்ள நிலைமை குறித்து தற்போது அதிகளவில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. சட்டத்தை பாதுகாப்பவர்களின் சங்கம் இன்று வீதியில் மோதிக்கொள்கிறது. களுத்துறை போதிக்கு அருகே அண்மையில் மோதிக்கொண்டனர், நீதிமன்றத்திற்கு அருகில் மோதிக்கொண்டனர். இத்தகைய நடவடிக்கைகளினால் அவர்களது தொழில் கௌரவம் பாதுகாக்கப்படுமா? இந்த தொழிலின் கௌரவம் இன்று மங்கி போயுள்ளது. நாம் எதை நோக்கி செல்கின்றோம் என்பது குறித்து இன்று சிந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. புத்திஜீவிகள் ஊடாக நாட்டை வலுவிழக்கச் செய்வதற்கு முயற்சிக்கின்றனர். நாடு வலுவிழந்தால் புத்திஜீவிகளுக்கே முதலில் இங்கு இருக்க முடியாத சூழல் உருவாகும். இது குறித்து எமது புத்திஜீவிகள் சிந்திக்க வேண்டும். பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டார்நாயக்க மீதான குற்ற பிரேரணையை பயன்படுத்தி பந்து விளையாடுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியை குற்ற பிரேரணையை கொண்டு வந்ததாக தற்போது கூறுகின்றனர். மனச்சாட்சி தொடர்பில் சிந்திப்பவர்களாக இருந்தால் நாம் மாத்திரம் அல்லாது சர்வதேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளுக்கு அமைய பொதுநலவாய நாடுகளின் நீதிபதிகள் குழாமை பயன்படுத்தி விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும். அந்த விசாரணைகளுக்கு நாமும் இணங்கியுள்ளோம். அரசாங்கம் சட்டத்தரணிகள் சங்கத்தை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றது. இந்த விடயத்தில் ஒன்றிணையும் அனைவரையும் தனிமைப்படுத்தி பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்கின்றது. பாராளுமன்றத்தின் இறைமை மீயுயர் தன்மையுடன் கூடியது எனவும் அதனை எவராலும் மீற முடியாது எனவும் இன்று வாதிடப்படுகிறது. அப்படியாயின் ஜனநாயக நடைமுறைக்கு அமைய மக்களுக்கு மீயுயர் தன்மை உள்ளது. இந்த நிலையில் அரசியல் அமைப்பில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என நான் நினைக்கின்றேன். அந்த மாற்றமானது பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை கருத்தில் கொண்டோ அல்லது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கருத்தில் கொண்டோ மேற்கொள்ளப்பட வேண்டியதல்ல. நாட்டின் நலனுக்காகவே இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். தற்போதைய சிக்கல் நிலை எதிர்காலத்திலும் தொடர்வதற்கான சாத்தியம் உள்ளது. தற்போது சட்டத்துக்கு எவரும் அச்சப்படுவதில்லை. நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதிகள் பல்வேறு நாடுகளில் உள்ளனர். பராக் ஒபாமா இருக்கின்றார், பிரான்ஸ்,
கொரியா அதே போன்று மாலைத்தீவு உள்ளிட்ட அநேகமான நாடுகளில் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதிகள் இருக்கின்றனர். இதேவேளை பாராளுமன்றங்களும் உள்ளன. எனினும் அவர்கள் பாராளுமன்றத்துக்கோ நீதிமன்றத்துக்கோ தலையீடு செய்வதில்லை. ஏனென்றால் நீதிமன்றத்துக்கு தலையீடு செய்தால் நாட்டை நிர்வகிக்க முடியாது. நிறைவேற்று அதிகாரமும் பாராளுமன்றமும் நீதிமன்றமும் ஒன்றுபட்டு நாட்டில் சட்டத்தை உரிய முறை நடைமுறைப்படுத்த வேண்டும். சட்டம் சீர்குலைந்தால் நாட்டை நிர்வகிப்பதில் சிக்கல் நிலை ஏற்படலாம். பெரும் பிரச்சனை. கதிரைகளை எரிகின்றனர், கூச்சலிடுகின்றனர். இது தவறானது என கூறுகின்றனர். ஒருதலைபட்சமான தீர்ப்பு அல்ல என கூறுகின்றனர். சட்டத்தன்மைகள் சிலருக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை நிலையற்ற தன்மையை உணர்த்துகிறது. இவர்களை போன்ற கல்விமான்கள் கயிறு இழுத்தலை போன்று பாலந்துறையில் உள்ள தவறணைகளில் மது போதையில் செயற்படுவதனை போன்று நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகின்ற பிரதிவாதிகளாகவே கருதப்படுவர். இவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக சட்ட தர்க்கங்களை முன்வைக்கின்றனர். நான் விவாதத்திற்கு தயார் என பகிரங்கமாக கூறுகின்றேன். இவ்வாறு துடிக்கும் அனைவருக்கும் புலம்பெயர் சமூகத்திலிருந்து பணம் வழங்கப்படுகிறது. எமது அமைச்சர் ஒருவர் உள்ளார், அடாவடி அமைச்சர் என சிலர் கூறுவர். அந்த அமைச்சரின் புதல்வரை நீதவான் நீதிமன்றம் விளக்க மறியலுக்கு அனுப்பியது. அந்த அமைச்சரிடம் ஊடகங்கள் ஒளிவாங்கியை நீட்டிய போது மதிப்புக்குரிய நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். எனினும் எமது பிரதம நீதியரசர் வழங்கியுள்ள முன்மாதிரியை பயன்படுத்தி எமது அமைச்சர்களில் எவருக்கேனும் ஒருவருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டால் அமைச்சுக்கள் முன்னிலையில் கூட்டங்களை கூட்டி நீதிமன்றம் ஒழிக எமது அமைச்சர் வாழ்க என்று கூறிக்கொண்டு நீதிமன்றம் வரை பேரணி சென்றால் என்ன நடக்கும்? நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை சீர்குலையும் அல்லவா? நீதியரசர்களுக்காக நீதிமன்றமாக விளங்கும் பாராளுமன்றத்துக்கு கிடைக்கும் மதிப்புக்கு அமையவே நீதியரசர்கள் இருக்கும் நீதிமன்றங்களுக்கு ஏனையவர்கள் மதிப்பளிப்பார்கள். ஜனாதிபதி அவர்கள் அவர்களது கோரிக்கையை, அவர்களது தீர்ப்பை ஏற்றுக்கொள்வாரா என்பது இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் மீண்டும் ஒரு குழு ஒன்றை அவர் நியமிக்க இருக்கிறார். ஆனால் சட்டவாதிகள் கூறுகின்றார்கள், இதற்கு அப்பால் ஒரு குழுவை ஜனாதிபதி அவர்கள் ஆக்க முடியுமா, செய்ய முடியுமா, இதற்கு அரசியல் அமைப்பு இடம் கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியை கூட எழுப்பியிருக்கிறார்கள். இன்றைய நாளேடுகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மீன் உற்பத்திக்கான மசகு எண்ணெய் தவிர்ந்த ஏனைய அனைத்து எரிபொருளும் சந்தையில் நிலவும் விலைக்கு அமைவே பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து பெற்றுக் கொண்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார். மீன் உற்பத்திக்கு மானிய விலையில் எரிபொருளை வழங்குவதனால் கூட்டுத்தாபனம் நட்டத்தை எதிர்நோக்குவதாக அண்மையில் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சுட்டிக்காட்டினார். பில்லியன் 6ක් නම් ඉන්ධන සඳහා වැය වන ආනයනය කරන මුදල ඩොලර් වලින් எரிபொருளுக்காக செலவிடப்படுகின்ற இறக்குமதி செலவு 6 பில்லியன் டாலர்களாக இருக்குமாயின் அதில் 3/2 பங்கு, அதாவது 2 பில்லியன் டாலர்கள் மின் உற்பத்திக்காக செலவிடப்படுகின்றது. மின் உற்பத்திக்கான எரிபொருள் மானிய அடிப்படையிலே வழங்கப்படுகின்றது. இதனை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏன் நட்டத்தை எதிர்நோக்குகின்றது என்பதற்கு இங்கு இலகுவான பதில் உள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனமே எமக்கு டீசலை விநியோகிக்கின்றது. நாட்டில் ஏனையவர்களுக்கு வழங்கப்படும் விலைக்கே எமக்கும் விநியோகிக்கப்படுகின்றது. வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்படும் மசகு எண்ணெய் குறிப்பாக மானிய விலைக்கே மின்சார சபைக்கு வழங்கப்படுகின்றது. இன்று மின் அலகொன்றுக்கு 24 ரூபாய் செலவாகின்றது. நாட்டு மக்களுக்கு அதனை 16 ரூபாவுக்கு விற்கின்றனர். அவ்வாறு எனின் ஒவ்வொரு மின் அலகினூடாகவும் 7 ரூபாய் நட்டம் மின்சார சபைக்கு ஏற்படுகின்றது. வீட்டு பாவனைக்காக குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்குகின்றமையினால் முதல் 9 மாதங்களுக்கு மாத்திரம் 37 பில்லியன் ரூபாய் நட்டத்தை மின்சார சபை எதிர்நோக்கியுள்ளது. இதனால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எமக்கு சிறியதொரு நிவாரணத்தை வழங்கிய போதிலும் நாம் மக்களுக்கு பாரிய நிவாரணம் ஒன்றை வழங்குகின்றோம்.
ஊழல் மோசடிகள் போன்றவற்றுக்கு நாம் இடமளிப்பதில்லை என்பதனை பொறுப்புடன் கூறுகின்றோம். நாம் முகாமைத்துவம், நிர்வாகம் என்பவற்றை உரிய முறையில் முன்னெடுத்துள்ளோம். எரிபொருள் விலையே எமக்குள்ள பிரச்சனையாகும். அது எமது பிரச்சனை அல்ல. வெளிநாடுகளிலிருந்து நாம் எரிபொருளை இறக்குமதி செய்கின்றோம். அதிக விலைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்து மின்சாரத்துக்கு அதிகம் செலவிட்டு மின்சாரத்தை மானிய விலைக்கு வழங்குவதால் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. பெட்ரோல் விலை உயர்வு தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச பிங்கிரியவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்தார். நாட்டு மக்களின் பணத்திலிருந்து லம்போகினி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 2000 லட்சம் வரிச்சலுகையை ஒருபுறம் வழங்கும் போது 149 ரூபாவிலிருந்து 159 ரூபாவாக பெட்ரோலின் விலையை மறுபுறம் அதிகரித்துள்ளனர். இதனால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது? அப்பாவி முச்சக்கர வண்டி சாரதிகளும் மோட்டார் சைக்கிள்களை வைத்திருக்கும் கிராமிய மக்களுமே இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு பெட்ரோலை இறக்குமதி செய்யும் போது 1 லிட்டருக்கு 92 ரூபாய் மாத்திரமே செலவாகிறது என்பதனை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். அப்படியாயின் 1 லிட்டர் பெட்ரோலை 117 ரூபாவிற்கு வழங்க முடியும். 117 ரூபாவிற்கு விற்க வேண்டிய 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 32 ரூபாய் லாபத்தை வைத்துக் கொண்டு 149 ரூபாவிற்கு விற்கின்றனர். தற்போது அந்த 32 ரூபாவுக்கு மேலதிகமாக 10 ரூபாவை சேர்த்துள்ளனர். அதன் விலை 159 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. லம்போகினி வர்க்கத்தினருக்கு ராஜபோகமும் பசியில் வாடும் வர்க்கத்தினருக்கு நரக வேதனையும் கொடுக்கப்படுகிறது. பிங்கிரிய கெரிகொல்ல புனித செபமாலி மாதா ஆலயத்திற்கு இதன்போது சஜித் பிரேமதாச நிதியுதவி வழங்கினார். விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும்.